எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து தமிழ் வருஷப்பருப்பு இன்றைக்கி நாங்கள் சாமி கும்பிட்டோம். அதுக்கு என்னென்ன செஞ்சேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிறுபருப்பை பாயசத்துக்கு ஊற வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் புளி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஒரு 50 கிராம் புளிங்க, ஒரு 1/4 கிலோ அரிசிக்கு புளிக்குழம்புக்காக ஊற வச்சுட்டேங்க. வெரைட்டி ரைஸ் பண்ணலான்னு சாம்பாரே பண்ணி சும்மா போர் அடிக்குது, அடிக்கடி சாம்பாராக இருக்குன்னு. அதனால் இந்த வருஷம் நாங்கள் இப்படி தான் சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் அரிசி நொய் ஊற வச்சுட்டேங்க. அரிசி ரவை மாதிரி உடச்சி பாயாசத்துக்கு வச்சுக்கணுங்க. அதுக்கு ஊற வச்சிட்டேன், சாதத்துக்கு ஊற வச்சிட்டேன். இது வந்து கொஞ்சோண்டு பருப்பு நெய்ங்க, நடுவில் இலையில் வைக்கணும். அதுக்காக பருப்பு நெய் சாசத்துக்கு நான் வந்து அதையும் ஊற வச்சுட்டேங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சிட்டோம்னா சீரகம், மஞ்சத்தூள் போட்டு பருப்பை ஊற வச்சிட்டேன். இப்போ வந்து சிறுபருப்பு பக்கத்து ஸ்டவ்வில் போட்டேன், அது வெந்துருச்சு. இப்போ அரிசி நொய்யும் ஊற வச்சுட்டேங்க. முதல்ல ஸ்டார்டிங்கில் நம்ம எல்லாத்தையும் ஊற வச்சுட்டா கடகடன்னு ஆகிடும். எல்லாத்தையும் கட் பண்ணியும் வச்சுக்கணும். காய் தேவையானதெல்லாம் கட் பண்ணியும் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணோம்னா சீக்கிரம் ஆகிடுங்க. இப்போ அரிசி வந்து ஒலை கொச்சி அரிசி போட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ பாருங்கள், பருப்பு வந்துடுச்சு. அரிசி நொய் போட்டுட்டேன், வெல்லம் போட்டாச்சு, ஏலக்காவும் தேங்காவும் திருவி போட்டுட்டேங்க. இது மொத்தம் 200ங்க. 1/4 கிலோ வெல்லம் போட்டேன். ஏற்கனவே நான் பாயசம்லாம் வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு லெமனை வந்து புழிஞ்சு வச்சுக்கிட்டேங்க. அதுலேயே உப்பு, மஞ்சத்தூள் போட்டு அதையும் வச்சுக்கிட்டேங்க. நம்ம முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணோங்க. கொஞ்சம் ஒன்று வேக வேக நம்ம பண்ணோம்னா சீக்கிரமே செஞ்சு சாமி கும்பிட்டுடலாங்க. இப்போ பருப்பு நான் அப்படியே வச்சுட்டேன். கொஞ்சம் பருப்புன்றதால குக்கரில் போடல, அப்படியே வச்சுட்டேன். இப்போ 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 9 காஞ்ச மிளகாய், இதை லேசாக எண்ணெய் இல்லாமல் சிம்மிலேயே நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கலாம் புளி சாதத்துக்கு. இப்போ அந்த வானலே வச்சுக்கலாம். சாமானும் ரொம்ப ரொம்ப சேர்க்கக்கூடாது. நம்ம ஒரே வானல் வச்சு செஞ்சிடலாங்க, சீக்கிரம் ஆகிடும். அந்த வானல்லே வந்து கடகடன்னு பண்ணிக்கலாம். அதுக்குள்ளேயே இன்னொன்று ரெடி பண்ணி நம்ம காயெல்லாம் கட் பண்ண சரியாக இருக்கும். இப்போ வந்து லெமன் வந்து சொதப்பலாயிடுச்சு. இப்போ லெமன் கரெக்டாக தாளிச்சிட்டேங்க. பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாமே போட்டு கரெக்டாக தாளிச்சிட்டேன். ஆனால் பச்சை மிளகாய், இஞ்சி போட மறந்துட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் வதக்கி அதையும் வந்து அந்த குழம்போடு சேர்த்துக்கிட்டேங்க. குழம்பு ரொம்ப கொதிக்கக்கூடாது, லெமன் குழம்பு கசக்கும். சும்மா சூட்டில் ஊற்றிட்டு நிறுத்திடணும், அவ்வளோதான். இப்போ அது எல்லாமே சாதம் வந்து ஆற வச்சுட்டேங்க. சாதம் வந்து ஆற வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணேன், என்கிட்ட காஞ்ச வேர்க்கடலை இல்லை, அதனால் பச்சை வேர்க்கடலை போட்டேங்க. ஆனால் அது வெடிக்குமா, அது வந்து அக்கா சொன்னாங்க பச்சை வேர்க்கடலை புளி சாதத்துக்கு முழுசாக போட்டால் வெடிக்குன்ட்டு, தயவுசெய்து போட்டுறாதீங்க. நான் தெரியாமல் போட்டுட்டேன், ஆனால் வெடிக்கலைங்க. இப்போ வந்து புளி சாதம் தாளிச்சிட்டேங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், வேர்க்கடலை, காஞ்ச வேர்க்கடலை தயவுசெய்து போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டாச்சு. கருவேப்பிலையும் போட்டாச்சு. 2 காஞ்ச மிளகா, முழு மிளகா போட்டுட்டேங்க. போட்டுட்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்து இப்போ வந்து புளி தண்ணி வந்து ஒரு 50 கிராம் கரைச்சி வச்சேன் இல்லைங்களா, அதை அது கூட சேர்த்துட்டேன். வெல்லம் வந்து உங்களுக்கு இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்தேன், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கூட விட்டுடலாம், பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, வெங்காயம் ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு லேசாக வதக்கி பீன்ஸையும் போட்டு வதக்கிடலாங்க. பீன்ஸ் பொரியலுங்க, கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு. அதுக்காக ஃபஸ்ட்டு பீன்ஸ் பொரியலை வதக்கிட்டு அதுலேயே கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு செய்யலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்படியே வந்து நம்ம கேட்ரிங்கில் சமைக்கிற மாதிரி இருக்குது. இது கேட்ரிங்கில் ஒருத்தவங்க செஞ்சாங்க, அதை பார்த்துட்டு தான் நான் செஞ்சேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கேட்ரிங் வச்சுருக்காங்க, அவங்க தான் மஞ்சத்தூள் சேர்ப்பாங்க பீன்ஸ் பொரியலில், கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சேர்த்தேங்க. இப்போ அதை மூடி பக்கத்தில் வேக வச்சுட்டேங்க. இப்போ புளிக்குழம்பு பாருங்கள், கரெக்டாக சுண்டி கொதித்து வந்துடுச்சு. இப்போ அந்த காஞ்ச மிளகாய் வெந்தயம் வறுத்தேன் இல்லைங்களா, அதை ஆற வச்சு பொடி பண்ணிட்டேங்க. அதை அதோடு சேர்த்துட்டேங்க. இந்த பொடி மட்டும் போதுங்க, ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். புளிக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். 3 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நல்லா சுண்ட வச்சு தேவையான அளவுக்கு இது பண்ணிவிட்டு இப்போ சாதம் கிளறிலாம். லெமன் குழம்பை ஆறின சாதத்தில் போட்டு நல்லா கிளறி வச்சுட்டேங்க. இது வந்து ஒரு 3/4 அரிசி அளவுக்கு தான் நான் வச்சேன். ஒரு லெமன் வந்து கரெக்டாக 3/4, அதாவது 150 அரிசி கரெக்டாக இருக்கும். 150 அரிசிக்கு அந்த சாதத்துக்கு அந்த லெமன் போதும். இப்போ பீன்ஸ் வெந்துடுச்சுங்க. இப்போ தேங்காய் போட்டுட்டேன், ஒரு 2 பீஸ் தேங்காய் திருவி போட்டாச்சு. இப்போ கிளறி இறக்கி வச்சுட்டேங்க. அடுத்தது எண்ணெய் ஊற்றிக்கங்க. அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் எல்லாம் சேர்த்தாச்சுங்க. வெறும் கடுகு, உளுத்தம்பருப்பு போதும், ரொம்ப போட வேணாம் எதுவுமே. பூண்டு நசுக்கி போட்டாச்சு. இதை நல்லா மஞ்சளாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி 1 சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா துக்காக வதக்கிடுங்க, மூடி வதக்குங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டுருங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காவை போட்டுருங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்காய் போட்டுங்க. இது நல்லா வதங்கட்டுங்க.
கொஞ்சம் சிம்மிலே வச்சு வதக்கிடுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் வதங்கினா தான். இப்போ அதை பக்கத்து ஸ்டவ்வில் போட்டேங்க. இப்போ புளி சாதம் கிளறிடுறேன். தயவு செய்து பச்சை வேர்க்கடலையை போட்டு வதக்காதீங்க, அது வெடிக்குமா. நான் தெரியாமல் போட்டுட்டேன். எனக்கு யாரும் சொல்லலை, இது வரைக்கும் தெரியல, நான் தெரியாமல் போட்டேன். நீங்கள் போடாதீங்க. காஞ்ச வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. தொக்கு போல் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, டேஸ்ட்டாக. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியாதவங்க பார்த்து கற்றுக்கங்க. ஏற்கனவே கத்திரிக்காய் முருங்கைக்காய் வீடியோலாம் நான் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி எங்கள் சேனலை கண்டிப்பாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் ப்ளீஸ். தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள் என்னோடய வீடியோவை. இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க. இனிமேல் இலை போட்டு சாமி கும்பிட்னங்க. ஷார்ட்ஸ்லேயும் நான் வந்து இலையில் எப்படி வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.